காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய செய்தி என்னவென்று பார்த்தால், பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சரான கஜ்வால் என்று கூறுவார்கள். அவர் ஆப்கானிஸ்தானுக்கு மிரட்டல் விடுக்கும் தொனியில், உங்கள் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாமா, நீங்கள் எங்கள் மண்ணில் இருந்து தீவிரவாதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு தீவிரவாத நாடே ஆப்கானிஸ்தானை பார்த்து கேட்கின்றது. ஆப்கானிஸ்தான் முன்பு போல் கிடையாது. அவர்கள் மொத்தத்தில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நாடே கிடையாது. இப்போ பார்த்தீர்கள் என்றால் அவர் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். தீவிரவாதிகளோட தாயகம் எது என்று பார்த்தால் பாகிஸ்தான் தான். அவர்கள் ஆப்கானிஸ்தானை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எவ்வளவு நகைப்புக்குரியதாக உள்ளது. இதற்கு காரணமே சவுதியுடன் செய்த ஒப்பந்தம்தான் அவர்களை மெதமிஞ்சி பேச வைக்கின்றது. ஆனால் இது சவுதி அரேபியாலாம் அப்படியெல்லாம் முன் வந்து காப்பாற்றக்கூடிய நாடெல்லாம் கிடையாது. பாகிஸ்தானை சவுதி அரேபியாவுக்கு வேண்டுமென்றால் பாகிஸ்தான் அனுப்பி அவர்களோட இராணுவ அனுப்பினால் இவர்கள் காசு கொடுப்பார்கள். அதற்கு வேணால் சரிவட்டு வருமே தவிர பாகிஸ்தானை எல்லாம் சவுதி அரேபியா வந்து காக்காது. அதுதான் நிஜமான உண்மை. குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் பாகிஸ்தானுக்கு எதிரி என்று யாருமே அங்கே கிடையாது. இந்தியாவுடனே சில முரண்பாடுகளான விஷயங்கள் அவர் பேசாமல் இருந்தாலே பாகிஸ்தானுக்கு மொத்தத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அத்துடன் பார்த்தீர்கள் என்றால் ஆப்கானிஸ்தானிடம் முரண்டு பிடிப்பது என்பது நம்மளுக்கு நாமளே அணுகுண்டு வைப்பதற்கு சமம். இதை தெரியாமல் பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறார். இது எங்கே போய் முடியும் என்றெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் பாகிஸ்தானில் நிம்மதியை இழக்கப் போகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது பாகிஸ்தான் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் என்று நினைக்கின்றேன். சவுதி அரேபியா எல்லாம் உங்களை காப்பாற்றாது. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். முடிந்தால் நீங்கள் அவர்கள் சென்று காப்பாற்றலாமே தவிர அவர்கள் என்றைக்கும் இறங்கி வரமாட்டார்கள். இதனை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் நடக்க வேண்டும். அத்துடன் பார்த்தீர்கள் என்றால் எஜிப்த் மற்றும் ஒரு சில நாடுகள் 57 நாடுகளும் நேட்டோவை போல ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவோம் என்று கூறும் பொழுது கத்தாரும் மற்றும் UAE அந்த 2 நாடுகளுமே ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை தாண்டி எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் வேண்டாம் என்று இந்த 2 நாடுகளுமே கூறியுள்ளது. ஏனென்றால் நாம் முன்பு சொன்னது போலவே அமெரிக்காவோட கைக்கூலிகள் தான் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சன்னி குறிப்பிடும்படியாக சொல்வென்றால் சன்னி முஸ்லீம் வாழக்கூடிய பகுதியே இவர் அனைவருமே அமெரிக்காவோட கைக்கூலிகள். அதில் 2 நாடுகள் தான் ஷியா முஸ்லீம்கள் வாழும் பகுதிகள் மட்டுமே வீரமிக்கவர்கள். மற்ற அனைத்து நாடுகளுமே கோழைகள், அமெரிக்காவான வருடிகள் தான். நன்றி, வணக்கம்.